இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இரண்டாயிரத்தி 26 தேர்தலுக்கான விசில் ஊதப்பட்டது என்று காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை இட்டிருக்கிறார். விஜய்க்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்ட நிலையில் பிரவீன் சக்கரவர்த்தி இந்த பதிவை இட்டிருக்கிறார். தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். காங்கிரஸ் தரவுகள் பகுப்பாய்வு பிரிவு தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தி தொடர்ந்து விஜய்க்கு ஆதரவாக பேசி வருகிறார். அந்த வகையில் 2026 தேர்தலுக்கான விசில் ஊதப்பட்டு விட்டது என்று காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி தற்போது சமூக வலைதளத்தில் பதிவொன்றை இட்டிருக்கிறார். தற்போது அது தொடர்பான அந்த பதிவின் காட்சிகளையும் பார்க்கிறோம். விஜய்க்கு தேர்தல் ஆணையம் விசில் சின்னத்தை சற்று முன்னதாக ஒதுக்கியிருந்த நிலையில் பிரவீன் சக்கரவர்த்தியின் இந்த சமூக வலைதள பதிவு என்பது கவனம் பெறுகிறது. விஜய்க்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்ட நிலையில் பிரவீன் சக்கரவர்த்தி சமூக வலைதளத்தில் பதிவொன்றை இட்டிருக்கிறார். 2026 தேர்தலுக்கான விசில் ஊதப்பட்டு விட்டது என்று கூறியிருக்கிறார். இதன் மூலம் யாருக்கு செய்தி சொல்கிறார் பிரவீன் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. தாவேகாவுக்கு விசில் சின்னம் வழங்கப்பட்ட நிலையில் அவரின் இந்த பதிவு என்பது கவனம் பெறுகிறது. தேசிய தலைமை அறிவுறுத்திய போதிலும் விஜய்க்கு ஆதரவாக தொடர்ந்து பதிவுகளையும் பேட்டிகளையும் கொடுத்து வருகிறார் பிரவீன் சக்கரவர்த்தி. இந்த நிலையில் பிரவீன் சக்கரவர்த்தியின் தற்போதைய சமூக வலைதள பதிவை பார்க்கிறோம். இரண்டாயிரத்தி 26 தேர்தலுக்கான விசில் ஊதப்பட்டது என்று காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி சமூக வலைதள பதிவொன்றை இட்டிருக்கிறார். விஜய்க்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்ட நிலையில் பிரவீன் சக்கரவர்த்தி இந்த பதிவை சமூக வலைதளத்தில் இட்டிருக்கிறார். அனைத்து கட்சிகளும் தற்போது தேர்தலுக்கு தயாராகிவிட்டன என்றும் பிரவீன் சக்கரவர்த்தி தெரிவித்திருக்கிறார். காங்கிரஸ் தரவுகள் பகுப்பாய்வு பிரிவு தலைவர் பிரவீன் தொடர்ந்து விஜய்க்கு ஆதரவாக பேசி வருகிறார். தேசிய தலைமை அறிவுறுத்திய போதும் விஜய்க்கு மறைமுக ஆதரவை பிரவீன் தெரிவிக்கிறார். இரண்டாயிரத்தி 26 தேர்தலுக்கான விசில் ஊதப்பட்டு விட்டது என்று பிரவீன் சக்கரவர்த்தி கருத்து தெரிவித்திருக்கிறார். தேசிய தலைமை அறிவுறுத்திய போதிலும் விஜய்க்கு மறைமுக ஆதரவை தெரிவிக்கிறார். இதன் மூலம் தேசிய தலைமையின் தடையை உடைக்கிறாரா பிரவீன் சக்கரவர்த்தி என்ற கேள்வி எழுந்திருக்கிறது.
விஜய்க்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்ட நிலையில் பிரவீன் சக்கரவர்த்தி இந்த பதிவை எக்ஸ் தள பக்கத்தில் இட்டிருக்கிறார். அனைத்து கட்சிகளும் தற்போது தயாராகிவிட்டன என்றும் பிரவீன் சக்கரவர்த்தி தெரிவித்திருக்கிறார். காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி மீண்டும் மீண்டும் இதுபோன்ற கருத்துக்களையே கூறி வருவது மேலிடத்தின் தடையை அவர் உடைக்கிறாரா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறது. மீண்டும் மீண்டும் தலைமையை சீண்டுகிறார் பிரவீன் சக்கரவர்த்தி என்ற விமர்சனங்களும் எழுகின்றன. மீண்டும் காங்கிரஸை சர்ச்சைக்கு இழுத்திருக்கிறார் பிரவீன் சக்கரவர்த்தி. மேலிடத்தின் தடையை இதன் மூலம் அவர் உடைக்கிறாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. தேசிய தலைமை அறிவுறுத்திய போதிலும் விஜய்க்கு மறைமுக ஆதரவை பிரவீன் தெரிவிக்கிறார் என்ற காட்சிகள் நமக்கு தென்படுகின்றன. 2026 தேர்தலுக்கான விசில் ஊதப்பட்டது என்று காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி தெரிவித்திருக்கிறார். சற்று முன்னதாக விஜய்க்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்ட நிலையில் பிரவீன் சக்கரவர்த்தி இந்த பதிவை இட்டிருக்கிறார். விஜய்க்கு தேர்தல் ஆணையம் விசில் சின்னத்தை மீண்டும் விசில் சின்னத்தை ஒதுக்கி இருக்கிறது. இந்த நிலையில் பிரவீன் சக்கரவர்த்தி அது தொடர்பாக கருத்து தெரிவித்திருக்கிறார். 2026 தேர்தலுக்கான விசில் ஊதப்பட்டது என்று காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறார். விஜய்க்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்ட நிலையில் பிரவீன் சக்கரவர்த்தியின் இந்த கருத்து கவனம் பெறுகிறது. அனைத்து கட்சிகளும் தற்போது தயாராகிவிட்டன என்றும் பிரவீன் சக்கரவர்த்தி தெரிவித்திருக்கிறார். காங்கிரஸ் தரவுகள் பகுப்பாய்வு பிரிவு தலைவர் பிரவீன் தொடர்ந்து விஜய்க்கு ஆதரவாகவே பேசி வருகிறார். தேசிய தலைமை அறிவுறுத்திய போதிலும் விஜய்க்கு மறைமுக ஆதரவை பிரவீன் தெரிவித்து வருகிறார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.